தேர்ட் ஒன் மேட்ச்சு வாரியர்ஸ் தாந்தோனி விசஸ் குரல் பாசறை. குரல் பாசறை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் மேட்ச்சு குரல் பாசறை விசஸ் தாந்தோனி வாரியர்ஸ். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகணும்னு. தாந்தோனி வாரியர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பிளேயராக கண்ணன் மற்றும் அரவிந்த். குரல் பாசறையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போல ரதீஷ் வந்திருக்காரு. ஓப்பனிங் ஓவர் முதல் ஓவர் முதல் பந்து ரதீஷ் டு கண்ணன். முதல் பாலே பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடு. நல்ல ஒரு தடுப்பாட்டம். எடுத்திருக்காரு. 2 ரனுக்கான வாய்ப்பாக இல்லை. நல்ல த்ரோ இங்கே சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டா. அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் கையில். ஆஹா ஒரு சின்ன பம்பல். 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டா? ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தாந்தோனி வாரியர்ஸ். போன பால் வைல்டு கை பால். இங்கே தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் ஃபீல்டரா இல்ல. 1 பவுன்ஸ்ல 4 முன்னாடி வந்து தடுத்து இருக்கணும். மிஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர். அங்க கிளாசிக்கா ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு அரவிந்த். இங்க ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல அகைன் அரவிந்த். குத்தி போட்ட பால பனிஷ் பண்ணிருக்காரு. சிக்ஸுங்க. அங்க போன பால் 4னா இந்த பால் 6. குத்தி போட்டா பனிஷ் தான். இங்க ஃபிஃப்த் ஒன் உள்ள போட்ட பால் சென்ட் லைன்ல. 2 ஓட்டங்கள் பெறுமா. ஃபீல்டராங்க ஒரு சின்ன பம்புங்க. ஈஸியா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதன் காரணமாக தான் சந்தித்த 3 பால்ல 12 ரன் பதிவு பண்ணியிருக்காரு 12 அணிக்காக அரவிந்த். இங்க முதல் ஓவரில் கடைசி பந்து ரஷித் டு அரவிந்த். ஆஹா சரியா மாட்டல. ஒரு ஸ்லோயர் ஒன்று போட்டிருக்காரு ரஷித். இங்க சிங்கிள் ரன் ஓடி இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. தாந்தோனி வாரியர்ஸ் 16 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவரை. ஏன்னா அது மொத்தமே 2 ஓவர் மேட்ச் இது. ஸோ முதல் ஓவர்லேயே 16, அடுத்த ஓவர் ஒரு 16 அடித்தா நல்ல டார்கெட்டாக அமையும். பார்க்கலாம். குகல் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைக்காக செகண்ட் ஓவர் போட ரமேஷ். ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபர்ஸ்ட் பால் இங்கே அடிச்சிருக்காரு. சரியா படலன்னு சொல்லலாம். விக்கெட் இங்கே கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். ஒரு 6 ஒரு 4 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே விக்கெட் ஆகிறாரு கேட்ச் மூலயமா. முதல் பால் ஒரு விக்கெட் கொடுத்துருக்காரு பரமேஷ். இங்கே இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரைக்கில் 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நெக்ரான், ஸ்ட்ரைக்கில் ஃபைசல். செகண்ட் ஒன் இங்கே கடைசி ஓவரில் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. கனெக்ஷன் பேட்ல நல்ல 6. போன மேட்ச் முதல் பால் ரிவர்ஸ் திரும்பி 6 அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் அதே ஃபார்ம்ல அடிக்கிறாங்க நெக்ரான். தேர்ட் ஒன் அகைன் திரும்பி இருக்காரு. ஸ்லோயர் ஒன் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா பவுலர் கம்பேக். இங்கே போன பால் தான் திரும்பினாரு. இதே பால் திரும்பினாரு. உடனே அதை பார்த்து ஸ்லோவாக போட்டிருக்காரு. இங்கே தேர்ட் பால். ஃபோர்த் ஒன் இறங்கி போனாரு. போல்டிங்க கிளீன் விக்கெட். இங்கே நல்ல ஃபேஸில் போட்டாரு. போன பால் ஸ்லோயர் ஒன். அடுத்த பால் நல்ல ஃபேஸில் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில் ரமேஷ். இங்கே தாந்தோனி வாரியர்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் ராகுல் உள்ள. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ்ல 4ங்க. 1 பவுன்ஸ்ல நல்ல ஃபீல்டிங் பண்ணியும் தடுக்க முடியலங்க. 1 பவுன்ஸ்ல ஒரு 4 பதிவு பண்றாரு. முதல் பாலே ராகுல் இங்க கிளாஸா இருந்தது. கிளிக் பண்ணாருங்க உள்ள போட்ட பால. கடைசி ஓவர்ல கடைசி பந்துங்க. ஸ்ட்ரைக்ல ராகுல். ஸ்லோயர் ஒன் லெக் ஸ்டம்ப்ல வாங்கி அடிச்சிருக்காரு. கேட்சா 6 4. இதுவும் தான் சந்தித்த 2 பந்துலையுமே 4 பதிவு பண்ணிட்டு போறாங்க இங்க ராகுல். அதில் ஒரு பாசிட்டிவான எண்டிங் இங்கே தாந்தோனி வாரியர்ஸுக்கு. தாந்தோனி வாரியர்ஸ் 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சு டார்கெட் 31 செட் பண்ணியிருக்காங்க குரல் பாசறைக்கு. 12 பாலுக்கு 31 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆவாங்க குரல் பாசறை. அதை டிஃபெண்ட் பண்ணால் தாந்தோனி வாரியர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க. பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. குரல் பாசறையிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாரதி மற்றும் ராஜ். இங்கே தாந்தோனி வாரியர்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஓவர் போட நெக்ரான் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 31 அடிக்கணும். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு.
முதல் பந்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஃபீல்டராங்க 1 பவுன்ஸ்ல. முதல் பந்து அங்க அடித்தார். ரன்னாரனுக்கான வாய்ப்பா சரியா வரல. ரன் ஓடி இருக்கலாம். சொல்லியிருக்காங்க சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. கீழே பந்து மேல போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? மூமெண்ட்ஸ் லேண்டாங்க. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ஓட்டங்கள். பால் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பேட்டை கீழே அடிச்சாரு. ஸோ கனெக்ஷன் சரியா இல்லை. தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டா. தடுத்தாடப்பட்ட இந்த கையில் அங்க 2 ரன் சாரி 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டா. ஃபீல்டர் கையிலையான்னு பார்க்கணும். ஃபீல்டர் கையில் அங்க விக்கெட் ஆகாதீங்க. பாரதி முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. குரல் பாசரை. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் குணா வாங்கி அடிச்சிருக்காரு. கீழே போது பாலங்க. 2 ரனுக்கான வாய்ப்பா இல்ல. சிங்கிள் மட்டுமே இங்க. முதல் ஓவர் கடைசி பந்துங்க. ஸ்ட்ரைக்ல ராஜ் அடிச்சிருக்காரு. சரியா பண்ணல. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. கீப்பர் கேட்சுங்க. குரல் பாசரை 1 ஓவருக்கு 5 ரன் அடிச்சு 2 விக்கெட் இங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 6 பாலுக்கு 26 அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேன் மலர் மன்னன் தாந்தோனி வாரியர்ஸ்ல இருந்து செகண்ட் ஓவர் போட ராகுல். 6 பாலுக்கு 26 ஃபர்ஸ்ட் பால் இங்க அடிச்சிருக்காரு. சிக்ஸா கேட்சா? கேட்சை விட்டுருக்காரு. 4 ஆன் பார்க்கணும். 4 இல்லை. 2 ரன் ஓடுறாங்க. பிடிச்சடிச்சா அவுட்டு. அடிக்கலை. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு கேட்சையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல குணா. டாஸ் பால் ஸ்ட்ரைட் ஃபீல்டராங்க. சிங்கிள் ரன். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மலர் மன்னன். டாஸ் பால் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. கேட்சாக மாறுமா? கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. முதல் பாலே விக்கெட் ஆகிருக்காங்க மலர் மன்னன். போன பால் ஒயிடு கை பாலுங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பரமேஷ். அகைன் ஒயிடுங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. அகைன் இங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். பின்னாடியும் பால் இன்னும் எடுக்கல. ஒயிடு பிளஸ் 2 ரன் ஓடி இருக்காங்க இங்க. போன பால் ஒயிடு கை பால் இங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸ்ல இங்கே ஓடுறாங்க. சிங்கிள் ரன். ஃபிஃப்த் ஒன் சரியா படலை. பின்னாடி போயிருக்கு. பால் ஸ்டாப் ஆகிருக்காங்க. 2 ரன் ஈஸியாக விடுவான்னு நினைக்கிறேன். இன்னிங்ஸோட கடைசி பால் இங்கே. சைட்ல குணா அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்பில் விக்கெட்டுக்கான வாய்ப்பா. விக்கெட்டுங்க. கேட்சு. இதோட அந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆவாங்க தாந்தோனி வாரியர்ஸ். வாழ்த்துக்கள்.